வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது பெர்ஃப்யூம் ஆர் ஃப்ராக்னன்ஸ் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சைனா பிளே ஓடிடி ஆப்லையும் சரி, யூடியூப்லையும் சரி மலையாளத்தில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இதோட தமிழ் டப்டு வெர்ஷனை தந்தி ஒன் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு மேரிட் உமனோட டைலமா அப்படின்ற மாதிரியான ஒரு தீமில் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதாவது கனிகா தன்னோட கணவர் அண்ட் பொண்ணோட ஒரு சிம்பிளான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. கனிகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தன்னோட லைஃப்பில் ஏகப்பட்ட ஆம்பிஷன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாத்தையுமே தன்னோட கணவரால் பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையிலுமே இருப்பாரு. ஆல்சோ அவரோட லைஃப்லயுமே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், ஹெவி ஒர்க் இருக்கும். அதனால ஃபேமிலியோட எமோஷனலாகவும் பர்சனலாகவும் கனெக்ட் அப்படின்றது கூட அவரால் பண்ணிக்க முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் வந்து பிரதாப் கனிகாவோட லைஃப்ல உள்ள பூர்றாரு. பூந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி ரிலேஷன்ஷிப் பிளாசம் ஆகுது, அது எது வரைக்கும் போகுது, அண்ட் டுவர்ட்ஸ் தென் கனிகா என்ன மாதிரியான முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்துல பிடிச்ச விஷயம் அப்படின்றது அந்த கனிகாவோட கேரக்டரை ரொம்ப யதார்த்தமா டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு கல்யாணமான பொண்ணு ஒரு நார்மலான லைஃப்ல இருக்கும்போது திடீர்னு ஒரு சில விஷயங்களை புதுசா பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அந்த டெம்டேஷன் வரும்ல, அதை ரொம்ப யதார்த்தமா இதில் காட்டியிருப்பாங்க. அண்ட் அந்த டெம்டேஷனால என்னென்ன மாதிரியான டேஞ்சர் இருக்கும் அப்படின்றதையுமே ஓரளவுக்கு நீட்டாகவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸ் லைஃப்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதுவும் அந்த ஒர்க்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு யதார்த்தமாகவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு நார்மலான ஒரு முடிவாக தான் இருக்கும். டியூரேஷன் வைஸ்மே ஒரு 2 ஹவர்ஸ்ல முடியக்கூடிய படம் தான். மற்றபடி இந்த படத்தில் சொல்ற அளவுக்கு விஷயங்கள் அப்படின்றது எதுவுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சுமாரா எமோஷன்ஸை காட்டின ஒரு படம் அப்படின்னே சொல்லுவேன். அதாவது இந்த படத்தோட போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான ஒரு அடல்ட் மூவி அப்படின்ற ரேஞ்சுக்கு பில்டப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் படத்தில் உண்மையிலே அந்த மாதிரியான அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லவே இல்லை. அப்புறம் ஏன் இப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்க தான் செய்யுது. சரி, நீங்கள் அடல்ட் கண்டென்ட்லாம் காட்டணும்னு இல்லை, அட்லீஸ்ட் கண்டென்ட்டையாவது ஒழுங்காக காட்டலாம்ல. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கனிகாவுக்கும் பிரதாப்புக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்ற அந்த கிளாரிட்டியே வந்து இவங்க தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. சும்மா மேலோட்டமாக இவங்க பேசுகிறத வச்சு இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சே தவிர மற்றபடி உண்மையிலே என்ன நடந்திருக்கும் அப்படின்றது கூட தெளிவாக சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் கனிகா ஏன் திடீர்னு மனமாற்றம் அடைகிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையுமே வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்களையே வந்து ப்ராப்பராக இந்த படத்தில் கன்வே பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் தேவையே இல்லாமல் ஒரு சந்தேக போஷன் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சிருந்தாங்க. அதாவது கனிகா தன்னோட ஹஸ்பண்டை வந்து வேற ஒரு பொண்ணோட சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் வரும். அது எல்லாமே ரொம்ப செயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு காட்சி மாதிரி தான் இருந்துச்சு. ஓவரால் ஒரு பொண்ணோட எமோஷனல் டைலமாவை காட்டணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க, பட் போல்டாக காட்டலை அப்படின்றது தான் என்னோட ஒப்பீனியன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் ரொம்பவே மைல்டாக தான் இருக்கு. பார்க்கணும்னா பாருங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.